ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஓடிசி 3 அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் இடத்துல விதை முருங்கை வைக்கலாமா இல்லைனாக்கி நாற்று வாங்கி வைக்கலாமா அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு வீடியோவில் வந்து ஃபுல்லாக அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு வந்து போடுற வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. சரி, வீடியோ போடணும், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ட்டு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஓடிசி 3 அப்படிங்கிற ரகத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. அதோட ஃபுல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டஞ்சத்திரம் அப்படிங்கிற ஊரில் வந்து அவங்களே வந்து ஒரு 10-15 விவசாயிகள் மொத்தமாக சேர்ந்து ஒரு குழுவாக இணைஞ்சு தயார் பண்ணது தான் ஓடிசி 3. அதுக்கு முன்னாடி வந்து ஓடிசி 1, ஓடிசி 2 அப்படின்லாம் வந்துருந்துச்சு. ஆனால் அந்த ரகங்கள் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு. ஆனால் அந்த ஓடிசி 3 அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு சக்ஸஸில் போயிட்டு இருக்குது அந்த ஏரியாவில். அதுதான் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. ஒருத்தவங்க பிஏன்னு வச்சுருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா விதையிலிருந்து கொண்டு வர்றதை விட நம்ம அந்த மரத்துலேருந்து வெட்டி பதியம் போட்டு எடுத்தோம்னா அது வந்து நல்ல தரமாக இருக்கும். தாய் மரத்துலேருந்து எடுக்க மூச்சில் நல்லா இருக்கும். அந்த ரகத்தை நம்ம விதையிலேருந்து எடுத்தோம்னா அது வந்து நம்மளுக்கு சரியான பலன் கொடுக்காது. அப்புறம் அந்த கொப்புகளை வெட்டி வைக்கிறதுல இன்னொரு நன்மையும் இருக்குது. இப்போ நம்ம விதையிலேருந்து வைக்கும் போச்சில் என்ன ஆகும்னா 3 அடி 5 அடி கேப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 3 அடி 5 அடி கேப்புன்னு சொல்லும் போச்சில் அதுக்கு சரியான காத்தோட்டங்கள் கிடைக்காது. இப்போ முருங்கையை பொறுத்த வரைக்கும் நல்லா விரிஞ்சு வளரக்கூடிய ஒன்று. அப்போ அதுக்கு வந்து நல்ல காத்தோட்டம் தேவை. முடிஞ்ச வரைக்கும் 10 அடியிலேருந்து 15 அடி வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சு வளர்க்கணும். அப்போ தான் அந்த முருங்கை வந்து நல்ல ஒரு அகலமாக விரிஞ்சு காத்தோட்டம் நல்லா கிடைக்கும். ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் எவ்வளோ கேப் வைக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த முருங்கையிலேருந்து ஒரு முருங்கையிலேருந்து இன்னொரு முருங்கைக்கு நோய் பரவாமல் இருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இன்னொரு காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த முருங்கை வந்து நல்ல ஒரு வேர் வந்து நல்லா கீழே விஸ்தாரமாக வளர்ந்து போகணும். இப்போ 3 அடி 4 அடிங்க முச்சில் அந்த வேரம் இந்த வேரம் ரெண்டும் ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் இருக்கும். அப்படிங்கும் போச்சில் நம்ம அது வந்து தேவையான சத்துக்களை வந்து ஒழுங்காக எடுக்க முடியாமல் போயிடும். அப்புறம் 2 வேர்களும் ஒன்றா வரும்போச்சில் அதோட வளர்ச்சி வந்து ரொம்பவே பாதிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் 10லேருந்து 15 அடி வரைக்கும் கேப் வச்சு வைங்க. அதே மாதிரி கொப்புகள் வாங்கி பதியம் வச்சு அதுக்கப்புறம் வைங்க. பதியம் வைக்காமல் நம்ம வைக்கவும் செய்யலாம். ஆனால் விதைகளை விட முடிஞ்ச வரைக்கும் பதியம் போட்ட கொப்புகள் வாங்கி வச்சிங்கன்னா நம்மளுக்கு அதில் சேதாரமும் கிடையாது, நல்ல ஒரு ஹீல்டு கொடுக்கும். இப்போ அந்த 15 அடி கேப்பு சொல்கிறது இன்னொரு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் 15 அடி கேப்பு வைக்கும் போச்சில் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நடமாடுறதுக்கு நல்ல ஒரு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தோட்டத்தை பார்த்தீங்கன்னா 15க்கு 15 தான் வச்சுருந்தோம். ஆனால் அதுவே வந்து ஒன்றுக்குள்ள கொப்பு வந்து இந்த கொப்பு இங்கே வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று வந்துருச்சு. அப்படிங்கும் போச்சில் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நடக்க இடைஞ்சலாக இருக்கும். அதே 3 அடிக்கு ஒன்று வச்சிங்கன்னா ஒரு உரம் வைக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது ஒன்று வைக்கும் போச்சில் உள்ளுக்குள்ளே நடந்து போனோம்னா நம்மளால ரொம்ப கஷ்டம். மருந்து அடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஸ்ப்ரே பண்ண போச்சில் வந்து நம்ம ஃப்ரீயாக நடந்து போனால் தான் நல்லா ஸ்ப்ரே பண்ண முடியும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ண போச்சில் அது வந்து நம்ம மூஞ்சில் வந்து கொப்பு அடிக்கும், அப்புறம் நம்ம மேலேயே தான் அது படம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் 15க்கு 15 வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் சேத்துப்பட்டு அப்படிங்கிற ஊர்லேருந்து நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நம்மக்கிட்ட 40 சென்ட் 45 சென்ட்டுக்குள்ளே தான் இடம் இருக்குது, இதில் வந்து விதை முருங்கை வைக்கலாமா இல்லைனாக்கி நாற்று வாங்கி வைக்கலாமா, என்ன ரகம் வைக்கலாம், என்ன ரகம் வச்சா நம்மளுக்கு வந்து ஹீல்டு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நீங்கள் 45 சென்ட்டுங்கும் போச்சில் மினிமம் அதில் வந்து ஒரு 50 to 60 முருங்கைகள் வைக்கலாம். நம்ம கொப்பு பதியம் வச்சு எடுக்கிறத பார்த்தீங்கன்னா 45லேருந்து 50 முருங்கைக்கு மேலே வைக்கலாம். அதுவே விதை முருங்கைன்னு பார்த்தீங்கன்னா
மினிமம் 300லேருந்து 400 வரைக்கும் வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். நீர் நம்மளுக்கு வந்து தண்ணியோட தன்மையை பார்க்கணும். தண்ணி நம்மளுக்கு செழிப்பாக கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து விதை முருங்கை பக்கம் போகலாம். ஆனால் நல்ல தரமான விதைகள் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் நம்பி வாங்கி வைக்கலாம். இல்லைன்னா முருங்கை பதியம் போட்ட கொப்புக்கு வந்துருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50 தான் வைக்க முடியும். ஆனால் வச்சிங்கனாலும் அந்த விதை முருங்கை 300 முருங்கை எவ்வளோ காய்க்குமோ அதை விட இது அதிகப்படியாக காய்க்கும். ஏன் 40 முருங்கையை வந்து 300 முருங்கையை வந்து ஓவர்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறேன்னா, அந்த 300 முருங்கையை வந்து 3 அடி 4 அடி கேப்பில் தான் வைக்க முடியும். அப்போ இது வந்து அப்படி கிடையாது. மினிமம் 15க்கு 15 வைக்கும் போது என்ன ஆகும்னா, அதில் வந்து 10 முருங்கையோட ஹைட்டு வந்து இந்த ஒரு முருங்கை வந்துடும். அப்போ அந்த 10 முருங்கையில் காய்க்கிறது வந்து இந்த ஒரே முருங்கையில் காய்க்கும். அந்த ஒரே ஒரு இதுதான். அப்புறம் அந்த முருங்கை வந்து நல்ல ஒரு அகலமாக விஸ்தாரமாக விரிஞ்சு வரும். பக்கத்தில் இருக்கும் போதுல நோய் தொற்று அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ முருங்கையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முருங்கையில் நோய் பார்த்துருப்பீங்க. ஆனால் நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த லைனை விட்டு 3 லைன் தாண்டி போயிடும். ஏன்னா அந்த முருங்கையில் உள்ள கொசுக்களும் சரி நோய்களும் சரி நல்ல உடனே பரவக்கூடியது. ஒரு வைரஸ் பரவுற மாதிரி தான் பரவும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லா இருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பதியம் போட்ட கண்ணுகள் வாங்கி வைங்க. அதுவும் தெரிஞ்சவங்க மூலமா சரி இந்த முருங்கை நல்லா காய்க்கும், இது கம்மியாக தான் காய்க்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வைங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த 15 அடி கேப்பு அப்படிங்கும் போதுல ஒரு ரோவுக்கும் இன்னொரு ரோவுக்கும் இடையில 15 அடி கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து நம்மளால் முடிஞ்சா தண்ணி வசதி செழிப்பாக இருந்துச்சுன்னா கத்தரிக்காய் செடி, தக்காளி செடி, அப்புறமா வெள்ளரிக்காய், இந்த மாதிரி நம்மளால் வந்து சின்ன சின்ன பூம்பருவங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஒரு வசதியாக இருக்கும். அதனால ஏன்னா இது ஏன்னாக்கி அந்த முருங்கை வந்து நம்ம பதியம் போட்டு வச்சதுலேருந்து கரெக்டாக 120 நாளில் நம்ம காய் பறிக்கலாம். 90வது நாள் வந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த 90 நாள் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வருமானங்கள் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா அதுக்கு முன்னேற்பாடாக தக்காளி செடி வைக்கலாம், இல்லை கத்தரிக்காய் செடி வைக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு சின்ன சின்ன 90 நாள் 120 நாள் அப்படி சின்ன சின்ன பூம்பருவங்கள் நிறைய இருக்குது. அது சம்மந்தமாக அந்த இடத்துக்குள்ள நீங்கள் வச்சுக்கலாம். முருங்கை வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அதில் வந்து ஒன்றுமே வைக்க முடியாது. வச்சாலும் அதுக்குரிய பலன் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் இந்த 15 அடி கேப் போட்டு வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இது என்னோட சஜஷன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே விவசாய சொந்தங்களே, இன்னைக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்ட இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச விளக்கங்களை நான் வந்து கொடுத்துட்டேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை நான் சொன்னது வந்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அமைக்கி விட்டு போயிருங்க. முடிஞ்சால் ஒரு லைக் ஒன்று பண்ணி விட்ருங்க. அப்போ தான் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்குது. சரி, நம்ம இனி இன்னொரு விஷயத்தை பற்றி நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.